கிராம மக்களின் வேலைவாய்ப்பு திட்டத்தை மேம்படுத்தும் விதமாக 2005ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி பெயரில் தேசிய ஊரக வேலை திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உறுதிப்படுத்தப்பட்டு இன்றளவு வரை கிராமப்புறங்களில் இந்த பணிகள் தொடர்கிறது. இதனால் சாமானிய கிராம மக்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்குரிய வகையில் ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்கிறது. இந்த திட்டத்தை தற்போதைய ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக கட்சியை சேர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் விக்ஜித் பாரத் ரோஷ்கர் மற்றும் அஜ்விகா மிஷன் என்கிற பெயர் மாற்றத்துடன் புதிய மசோதா ஒன்றை நேற்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே தாக்கல் செய்துள்ளார்கள். ஏன் இந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தி பெயர் இருப்பதில் உங்களுக்கு எண்ணமாகுச்சு? ஏன் அவர் பெயரை தெரிந்து கொள்வதிலோ இல்லை அவர் பெயரில் இந்த திட்டம் இருக்குவதில் ஏன் அவர் பெயரை நீங்கள் நீக்கிறீர்கள்? அவர் வாழ்நாளுடைய அந்த சேவைகளில் கிராம முன்னேற்றமே ஒரு நாட்டின் சிறந்த முன்னேற்றமாக உருவாக்க முடியும் என்பதை கருத்தாக கொண்டு கிராமத்திலே தங்கியிருந்து கிராம சுயராஜ்ய சேவை செய்தார். ஆகவே இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு அவருடைய பெயரை சூட்டி இந்த பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலமாக செய்து இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஏன் அவர் பெயரை மாற்றுகிறீர்கள்? வேணுமென்றால் இந்த திட்டத்தை மக்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் மென்மேலும் அது சரியான விதத்தில் ஒரு மெருகூட்டக்கூடிய செயல்பணிகளை செய்யல் செய்திருப்போங்க. அவருடைய பெயரிலே இருக்கலாம் அல்லவா? ஏன் அவர் பெயரை நீங்கள் நீக்க வேண்டும்? போகிற போக்கு பார்த்தா மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே பெயரை கூட நீங்கள் இந்த திட்டத்திற்கு சுட்டுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நடத்துவது சர்வாதிகார ஆட்சி, மக்களுக்கு விரோதமான ஆட்சி தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாட்டில் ஒரு அமைதியான ஒரு ஆட்சியை கொடுப்போம், மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவோம், ஒரு நாட்டை ஒரு வளமான ஒரு வளர்ச்சியை நோக்கி செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடியவில்லை. இதுதான் பாசிச பாஜகவினுடைய சர்வாதிகார ஆட்சியாக காணப்படுகிறது. மக்களை, குறிப்பாக தமிழக மக்களை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும்.